அன்றைக்கி தான் காலேஜோட ஃபஸ்ட் நாள். ஸ்கூல் வரைக்கும் நம்ம லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுங்க. எல்லோரும் மாதிரி பல கனவுகளோட காலேஜ்குள்ளே முதல் அடியை எடுத்து வச்சேன். எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க போகிறது இந்த காலேஜ் லைஃப் தாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை பார்த்தேன். ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருந்தான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு, ரொம்ப சோகமாக இருக்கீங்க? இப்போ தான் ப்ரோ காலேஜ் வந்தேன். இங்கே எல்லாமே புதுசாக இருக்குது. ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இல்லை ப்ரோ, அது எல்லாத்துக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது போக போக பழகிடும். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது புரியுது. என்னதான் இருந்தால் ஸ்கூல் லைஃப் மாதிரி வருமானு தெரியல. வாஸ்தவம் தான். பட் காலேஜ் இப்போ தான் நம்ம சேர்றோம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் இன்னொருட்ட போய் பேசுவீங்க. போக போக பழகிடும், ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா ப்ரோ? ஓகே ப்ரோ. அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காதப்ப காலேஜில் கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்தாங்க. நாங்கள் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். காலேஜில் நான் எங்கே போனாலும் அவன் இல்லாமல் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு எல்லா வாழ்க்கையிலும் வேணுங்க. ஒரு நல்ல நண்பன் இருந்தால் உன் வாழ்க்கையை மாறலாம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேங்க. உங்களுக்கான ஒரு நல்ல நண்பனை கண்டுபிடிங்க. கன்ஃபார்ம் ஒரு நாள் அமைவாங்க. நம்ம தப்பாக இருந்தாலுமே அவங்க நம்மளை மாற்றுவாங்க. டேய், யார் அது புதுசாக 3 பேர் வந்திருக்காங்க? யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரில, இப்போ தான் நானே பார்க்குறேன் அவங்கள. ஹாய் உட்காருங்க, வாங்க வாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் ப்ரோ ஒரு புதுசாக இருக்காரு? நமக்கு தெரிஞ்சவர் தான் ப்ரோ. நீங்கள் சந்தீப் ப்ரோ. நீங்கள் ப்ரோ நான் ரோஹித் ப்ரோ. ஓகே ப்ரோ 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 அங்க பாரு, அந்த 3 பேர் வரானுங்க பாத்தியா? அவனுங்க கூட சேரவே சேராது. அவனுங்க ரவுடி கேங். நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி ப்ரோ, வாங்க சாப்பிட போலாம். டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆச்சு. 7 மணிக்கே சாப்பாடு போட்டுருவாங்களா? ஆமா ப்ரோ போட்டுருவோம். நம்ம காலேஜ்ல நேரமா சாப்பாடு. அணிலேருந்து நாங்கள் 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். 2 பேராக இருந்த நாங்கள் இப்போ 3 பேர் ஆனோம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிங்க. அவங்க கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலான்னு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்னா கூட ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. சண்டை வந்துருச்சுன்னா ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க. டெய்லி கேஸ் ஃப்ரீ ஃபயர் விளையாடவாடா. நீ விளையாண்டுக்கோடா, நான் துணி தேய்க்க போகணும். ரோஹித்தானா கூப்பிட்டுக்கோ. டேய் நீ விளையாட வாடா, அவன் துணி துவைக்க போகிறான். போடா. உன்னதான்டா கேட்குறேன், பதில் சொல்லு. போடானா என்ன அர்த்தம்? ஏன்டா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாடா உனக்கு? ரிபப்ளிக் டேவா? ஒருவேளை உமன்ஸ் டேவோ? என்னடா என்னென்னமோ சொல்றீங்க? என்ன ரங்கா ஜோக்கா? அப்போ உங்க யாருக்கும் தெரியல. சரி போங்கடா, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஒருவேளை பிரேக்கப் ஆயிடுச்சோ உனக்கு? ஏன்டா டேய்? அப்புறம் ஏன்டா மூலையில் போய் உட்காந்து முக்கிட்டு இருக்க? கேக்கா தம்பி, உன் பர்த்டே எப்படிப்பா நாங்கள் மறப்போம்? எனக்கு முன்னாடியே தெரியும்டா, சும்மா விளையாண்டா. வா வந்து கேக் வெட்டு. தேங்க்ஸ்டா. நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். இந்த சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் எப்படா மறப்போம்?
மச்சான் முதல் நாள சந்திச்சோம் மச்சான் சிரிப்புல தான் செருந்திச்சோம் ரெண்டு பேரு நடந்த பாதை இந்த வாழ்க்கை கட்டையாகிடுச்சோம் நைட் ரோடுல பைக் ரெடி போகும் மச்சானு கூப்பிட்டா பயம் போகும் கஷ்டம் வந்த ஃபர்ஸ்ட் கால் நீதான் மச்சா அதுதான் நம்போந்து மச்சா 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 நீ இருந்த போகுந்த மச்சா மச்சா பயமெல்லாம் போகுந்த விழுந்தாலும் சிரிச்சு எழுந்திடுவா மச்சா உன் கை என்னோட பக்கம் தான் மச்சா நம் நட்பு ஸ்ட்ராங் தான் மச்சா மச்சா டைமும் பிரேக் பண்ண முடியாதுதான் நான் மாறினாலும் நம் மெமரிஸ் மச்சா நெஞ்சுலதான் இருக்கும்டா மச்சா திய கடையில பேசின நேரம் மச்ச லைஃப் எல்லாம் சிம்பிள் ஆகும் சந்த போட்டாலும் 2 நிமிஷம் மச்ச சிரிச்சு மறந்திதுரும் ட்ரீம் பெருசா இருந்தாலும் கொஞ்சம் பயம் வரும்டா நான் இருக்கேன் மச்சனு சொல்ற உன் வார்த்தை தான் ஸ்ட்ரென்த் தா மச்ச நாளை வரும் மச்ச வசி வரும் ஆனானம் லட்டப்பூ மச்ச 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 நீ இருந்த பேருந்த மச்ச மச்ச பயமேலாம் போகுந்த விருந்தாலும் சிரிச்சு எழுந்திடுவா மச்ச உன் கை என்னோட பக்கம் தான் மச்ச மச்ச நம் நட்பு ஸ்ட்ராங் தான் மச்ச மச்ச டைமும் பிரேக் பண்ண முடியாதுடா நான் மாறினாலும் நம் மெமரிஸ் மச்ச நெஞ்சுல தான் இருக்கும்டா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? ஆமாண்டா, சூப்பராக இருந்துச்சு. ரோஹித் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வா. வா போய் பார்க்கலாம். ஒருவேளை ரோஹித் படிச்சுட்டு இருப்பானோ? வா பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. ஹாய் செல்லம், என்ன பண்ணுற? என் செல்லத்துக்கு என்னாச்சு? ம் ம் சொல்லு செல்லம். சொல்லு. அப்புறம் என் மாமியார் என்ன பண்ணுறாங்க? செல்லம் சாப்பிட்டியா? செல்லம் நீ சாப்பிடலினா எனக்கு வயிறு முட்டும். நீ எவ்வளோ பெரிய திருடி தெரியுமா? நீ பெரிய திருடி, கண்டிப்பாக உனக்கு ஜெயில் தான். நீ தான் என் மனசே திருடி வச்சிருக்கியே. ரேஷன் கடையில் போடுவாங்க அரிசி, நீ தான் என் இளவரசி. பையனுக்கு குசும பாரு. தம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குதா? டேய் போங்கடா. இதெல்லாம் கேட்டு நம்ம இங்கே இருக்கணுமாடா? டெய்லிக்கே ஸ்மெயில் பார்த்தியாடா? இல்லைடா, என்னாச்சு? நம்ம காலேஜில் ஃபேமஸான ரேஸ் ஈவெண்ட் நடக்குதாமா. ஓ, அந்த ரேஸ் ஈவெண்ட் நடக்குதா? அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாமா? பண்ணலாம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆடுறோம், ஒரு ட்ரை பண்ணுறோம். ரோஹித்ரா நம்ம காலையில் வந்துட்டு சொல்லிடலாம். இப்போ எப்படி இருந்தாலும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். காலையில் சொல்லிடலாம். நம்ம காலேஜில் புகழ்பெற்ற ரேஸ் ஈவெண்ட் இப்போ நடக்க போகுது. ஓகே, டீம் பவர் ப்ரோஸ் வந்துட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா ரேஸ் பிஸ்டாலையும் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம். இவங்க தான் டீம் ப்ரோஷிப். ஃபர்ஸ்ட் டைம் ரேஸ் பிஸ்டோவில் கலந்துக்கிறாங்க.
இந்த கேமோட ரூல்ஸ் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் வருவீங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும். 3 ரவுண்டு டோட்டலாக. யார் அதிகமாக எவ்வளோ ரவுண்டு ஜெயிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி பாயிண்ட் சேரும். ஓகே, ஹேண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ ஏன்டா என் பேரை என்ன கேட்காம சொல்லிட்டா? வேற இவனுக்கு தான் ஜெயிப்பானுங்களா எப்பயுமே. நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? என்னமா இருக்குடா? நீ ஆடி பார்த்தேன், உங்களை மட்டும் பாரு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆடுறோம், ஒரு ட்ரை பண்றோம். ஓகேவா? ஓகே, பண்றோம்டா. On your marks, get set, go. Okay, first round winner Rohit. On your marks, get set, go. On your mark, get set, go. இப்போ நடந்த மேட்ச்சில் முதல் ரவுண்டில் ப்ரோஷிப் ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் ரவுண்டில் பவர் ப்ரோஸ் ஜெயிச்சிருக்காங்க, தேர்ட் ரவுண்டில் ப்ரோஷிப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின்னர் ப்ரோஷிப் தான் ஜெயிச்சிருக்காங்க. லீடிங் 2 பாயிண்ட் இருக்கிறனால அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. வரலாற்றுலேயே முதல்ல பவர் ப்ரோஸ் டீம் தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோஷிப் டீம் இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண அந்த இதுலேயே ஜெயிச்சிருக்காங்க. இதோ ஜெயிச்சாச்சுடா. ஆமாண்டா. இங்க நான் எப்போ தோக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க மேல நம்பிக்கை இல்லாதனால தான். ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வேணும். எனக்கு நீ என்கிட்ட கேட்டீங்க ஜெயிப்போமா சொல்றேமா பயமா இருக்குன்னு. நான் பயத்துல தூக்கி போட்டு நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம சும்மா ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கணும். கன்ஃபார்ம் எல்லாம் ஜெயிப்போம். இப்போ ஜெயிச்சோம் பத்தி அதை எடுத்துக்கிறோம். ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டா. ஜெயிப்போம். இனிமேல் வர எல்லா மேட்சும் ஜெயிப்போம். ஒற்றுமையா இருப்போம். சூப்பர் புஷ் டேஸ்டிங்கடா மாஸ்டரா மாப்ள. ஒரே அசிங்கமா இருக்குதுடா. போற வரவங்க எல்லாம் பார்த்து பிடிக்கிறான். போய் அவங்க விட்டே மேடா. இது வரைக்கும் நம்ம தோத்ததே இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் தோத்துடும். ஒன்று ஏதாச்சும் பண்ணியாகண்டா. இன்னைக்கு நம்ம காலேஜ்லேயே ஃபேமஸான ரேஸ் ஃபெஸ்ட் மேட்ச் 2 நடக்குது. வாங்க பார்க்கலாம். என்ன இது? டீம் பவர் ப்ரோஸ் மட்டும் இருக்காங்க, ப்ரோஷிப்பை காணோம். ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் உனக்கு. என்ன முக்கியமான வேலையாக வந்துடுவாள். இங்கே காணோம். தெரியலையே. தெரியல, பார்ப்போம். என்ன ப்ரோஷிப்பு உங்கள் டீம்மேட் தோத்துன்னு பயந்துட்டு போயிட்டானா? இதுதான் பதில் சொல்ல அவசியம் இல்லைண்ணா. வருவான். என்னப்பா உங்கள் டீமில் ஒரு ஆள் குறையுது, வருவானா? வருவான் சார். இல்லைப்பா, டைம் ஆச்சு, நம்ம மேட்ச் ஆரம்பிக்கணும்ல. என்னடா உங்கள் டீம்மேட் லாஸ்ட் நிமிஷம் பயந்து போயிட்டானா? ஓகே, லிக்கேஸ் வராத காரணத்தினால 2 ரவுண்ட் தான் நடக்க போகுது. முதல் ரவுண்டோட பார்ட்டிசிபெண்ட் முன்னாடி
ட்ரிங்க் புரியுது. காலையில் லிக்கேஷை பார்த்தேன், அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். லிக்கேஷ் வந்தானா ப்ரோ? லிக்கேஷ் காலையில் அவனை பார்த்தேன், அதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்டாங்கன்னு அவன் போயிட்டான். ப்ரோ காலையில் லிக்கேஷ் வந்தான், எங்ககிட்ட அவனுக்கு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் ஓடிட்டான் நீங்க? லிக்கேஷ் கொடுக்க சொன்னாங்க, குடிக்கலாமா? பிடிக்கலண்டா. டைம் ஆச்சுல்ல, முதலே கூப்பிட்டேன், எல்லாம் சீக்கிரம் வந்து நில்லுங்க வாங்க. On your mouth. Get set. Go. On your mouth. Get set. Go. ரெண்டு ரவுண்ட்லயும் பவர் ப்ரோஸ் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துட்டாங்கப்பா. டேய், ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுடா இன்னைக்கு. எப்பயும் போல இல்லை, இன்னைக்கு ஓடும்போது ஒரு மாதிரி, என்னையும் மீறி என்னால் ஓடவே முடியலடா. ஒரே ஸ்லீப்பியாக இருக்குடா. எனக்கு அப்படிதான். நான் ஆக்டிவாகவே இல்லை. ஏதாவது கலந்துருப்பானுங்களா? சம்திங் இருக்குமா? ஆமாண்டா, அதை சரி பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஆயிருக்காதுல்ல. இவ்வளோ சிபிஎஸ் நம்மளுக்கு வந்ததே இல்லை ஓடையில். ஆமாம், பார்க்கணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. வந்துட்டானுங்களோ? ரோஹித், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்றைக்கே ரேஸில் தோத்தீங்கன்னு தெரியுமா? அன்றைக்கி ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? எனர்ஜி ட்ரிங்க்லாம் மயக்க மருந்து கலந்துருக்காங்கடா. லிக்கேஷ் தாண்டா அது. என்னடா சொல்ற? உண்மையாடா? ஆமாண்டா, அவன் தாண்டா அப்படி பண்ணிட்டான். எதிர்த்து மீட்டு வந்து காசு வாங்கிட்டு மயக்க மருந்து கலந்துட்டான்டா ட்ரிங்க்கில். அதனால தான் இன்னைக்கு காலையில் வரல. என்ன பண்றீங்க? நீங்க என்ன நினைச்சு கூட பார்க்கலடா. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு நான் பார்த்ததே இல்லடா. நான் என்னடா பண்ணேன்? நீ உன்னை நம்பின தவிர வேற என்னடா பண்ணோம்? உன்னை நம்பி தானடா அன்னைக்கு அந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சோம். இதுக்கு மேல இங்க வராதடா. போடா போடா வெளில. இது எவன் பண்ண வேலைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் யார் சொன்னாலும் அவங்க நம்பியிருக்கலாமா? அவர் நம்பிக்கை துரோகிடா. போட்டுண்டா, உனக்கு தேவையானடா. வேணாண்டா, வேணாம், போட்டோம். டேய், மேல இருக்கிற நம்பிக்கை தான் நான் ஜூஸ் குடிச்சோம். கடைசியில் அவனை இப்படி பண்ண நினைச்சு கூட பண்ணடா. சரி, பார்த்து. இது என்ன சொல்ற?
அம்மு அம்மு ஏன்டா என்னாச்சு? என்னன்னு தெரியலடா, திடீர்னு பிரேக்கப்புங்கிறா. என்ன மச்சான் சொல்ற? தெரியலடா. எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ சார். ஏன் சார் முன்னாடியே சொல்ல வேண்டியது? என்னடா ஆச்சு? நான் ஃபோட்டோகிராஃபி இவெண்ட்டுக்கு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கேன்டா, இந்த ஓடி ஈவெண்ட்டுக்கு. ஆமா. அப்ப பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்டா? இல்லை என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஆல்ரெடி இவன் பிரச்சனை வேற இல்லாம ஏன் பிரச்சனை ஓ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை நம்ம. நம்ம வேற ஊருக்கு போகிறோம், இவங்க கிட்ட சொல்லாமல் வேணாமா? வேண்டாம், நம்ம மேலே ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க. ஐயோ, அன்னைக்கு வேறு நம்ம அப்படி சொல்லிட்டோமே. அப்போ லிகேஷ் எதுவுமே பண்ணலையா? அந்த வில்லன் டீம் தான் அப்படி பண்ணிட்டு லிகேஷ் மேலே தசை திருப்பியிருக்காங்க. ச்சே, அது தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேனே. இப்போவே போய் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும். என்ன இவனுங்களை இன்னும் காணும்? நான் இவங்களுக்காக எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு வந்தேன், இன்னும் வராமல் இருக்காங்க. டீம் பவர் ப்ரோஸ் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ப்ரோ உங்களை வார்டன் கூப்பிட்டாரு ப்ரோ. ஏதோ முக்கியமான வேலையாம்மா ப்ரோ? அப்படியா? நான் இவங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, நான் வார்டன் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா? சரி, ஓகே ப்ரோ. டேய், அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னோம்ல, அது உண்மை இல்லைடா. லிகேஷ் பண்ணல. அவங்க தான் மயக்க மருந்து கலந்தாங்க, லிகேஷ் பண்ணலை. இப்போ வந்து இப்படி சொல்ற? ஆமாண்டா, எனக்கே இப்போ தான் தெரியும். தெரியாம லிகேஷ் சட்டையை வேற பிடிச்சிட்டாரு. ரொம்ப ஹேட் பண்றாங்க. எனக்கும் இப்போ தாண்டா உண்மை தெரியும், அதனால தான் சொல்ல வந்தேன். எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா. இப்பயே போய் அவங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும், அப்பதானே என் மனசு ஆறும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு. ப்ரோ லிகேஷ்லியா? இல்லை லிகேஷ் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. ஓ அப்படியா ப்ரோ? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சரி, லிகேஷ்க்கு அவனுக்கு ஃபோன் தான் பண்ணி பார்ப்போம். ஹலோ ப்ரோ, லிகேஷ் இல்லையா? என்னது? நண்பா, என் நெஞ்சில் ஒளியாத குரல் கேட்குதா நண்பா? லிகேஷ் செத்துட்டானா? நண்பா, புரியாமல் உன்னை தள்ளிவிட்டோம் நண்பா. இல்லாத ஒரு தப்புக்காக உன் கூட பேச திருப்பி உன் கூட பேசவே முடியாம சிரித்து நடந்தனா நினைவில் வருதே, இன்று அது நெஞ்சிலே வலியாகுதே நண்பா.
ஹலோ, நீங்கள் அம்முவா? ரோஹித்தோட கேர்ள் ஃப்ரெண்டா? கேள்விப்பட்டேன். நீங்கள் உங்களுக்கும் ரோஹித்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவன் நல்ல பையன்தாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். என் மேலே இந்த கோபத்தில் அவன் யார்ட்டையும் பேசாமல் இருந்தான். அதான் உங்ககிட்ட பேச முடியல. அவன் நல்ல பையன்தான், அவன்கிட்ட பேசிடுங்க. என்னால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுக்கு தெரியுது? கோபத்தில் பேசாமல் இருந்தான். ஹலோ சார். வாப்பா. சந்தீப்போட மென்டாரா? ஆமாப்பா. சார், நீங்கள் அவனை அலோவ் பண்ணவே இல்லையாம்மா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஈவெண்ட்டுக்கு? இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் அலோவ் பண்ணலைன்னா எப்படி? முடிக்கிறதுக்கு எவ்வளவோ அகாடமிக்ஸ் இருக்கு. அவன் பி ஸ்கில்ஸ்லாம் பாதி முடிக்கலை. அதை ஃபஸ்ட்டு முடிக்க சொல்லுப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அதுவும் அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். இன்ஜினியரிங்கே அவன் வீட்டில் சொல்லி தான் சேர்ந்தான். அவனுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஃப்யூச்சரில் அதுவும் பார்ப்பான், இதுவும் பார்ப்பான். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கே அவன் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் என்ன இருக்குது? ஃபோட்டோகிராஃபிக்கில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, வீட்டில் சொல்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஃபோட்டோகிராஃபிக்லேயும் ஃபோக்கஸ் பண்ண வேணானா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் தானே, அவளை பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்டு வாங்குவான்ல. அலோவ் பண்ண. அகாடமிக்ஸ்லாம் நல்லா பண்ணிடுவானாப்பா? அகாடமிக்ஸில் பக்காவாக பண்ணிடுவான், அதுக்கு நான் கேரண்டி. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. சரி, ஓகேப்பா, பர்மிஷன் கொடுக்குறேன். சரி, வரேன் சார். ஓகேப்பா. உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்ல வழி பண்ணதே அவன் தான்டா. இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசலையே. நண்பா, புரியாமல் உன்னை தள்ளிவிட்டோம் நண்பா. உண்மை தெரியாமல் தவறு செய்தோம் நண்பா. சிரித்து நடந்த நாள் நினைவில் வருதே. இன்று அது நெஞ்சிலே வலியாகுதே நண்பா. திரும்பி வா நண்பா, உன் சிரிப்பு வேண்டும் நண்பா. திரும்பி வா நண்பா, இந்த நட்பு தேடும் உன்னை நண்பா. திரும்பி வா நண்பா, என் வாழ்க்கை பாதி நீதான் நண்பா. திரும்பி வா நண்பா, உன்னை இல்லாமல் இருதான் நண்பா. நண்பா, நண்பா, கோபத்தில் சொன்ன வார்த்தை கொல்லுதே நண்பா. உன் மனசுதான் இப்போ புரியுதே நண்பா. நிழல் போல வந்தா நீ போகதே நண்பா. இந்த நட்பு சாகும சொல்லு நண்பா. ஒரு முறை பாரு நண்பா, உன் பேரை தான் ஐக்குறே நண்பா. உன் கூட தான் நான் முழுதும் நண்பா. திரும்பி வா. அவன் வரானுங்கடா. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன வார்டன் நீங்கள் வர சொன்னார், இங்கே வந்து பார்த்தா பூட்டி இருக்கு. உண்மையாலே என்ன கூப்பிட்டாங்களா இல்லையா? சார் கூப்பிட்டாருன்னு அவங்க தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பூட்டி இருக்கு. ஐயோ, யார் அது? வெரி சாரி ப்ரோ. ப்ரோ, நாங்கள் தான் ப்ரோ மயக்க மருந்து கலந்தோம். லிக்கேஜ் மேல் பழகி போட்டோம் ப்ரோ.
லிக்கேஜை திசை திருப்ப தான் பார்த்தோம். வார்டன் ரூம் கிட்ட போகும்போது என் தம்பி ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் இருந்தான். நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தான். அவன் தான் கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனான். அதனால தான் என் தம்பி இப்போ உயிரோடு இருக்கான். எங்கள் தப்பை நாங்கள் உணர்ந்துட்டோம். வெரி சாரி ஃபார் திஸ் ப்ரோ. அன்றைக்கி நான் ஊருக்கு போகும்போது எனக்கு ஆப்போசிட் ஒருத்தர் கிராஸ் ஆகி போனார். நான் அப்படியே போயிட்டுருக்கும்போது என் பாக்கெட்லேருந்து கீழே ஃபோன் விழுந்துருச்சு. அப்போ அவர் தான் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணார். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துருக்கான். அவன் பேரும் லிகேஷ் தான். ஸோ ரோஹித் கூப்பிடும் போது அவன் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறான்னு நினச்சிட்டு தான் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான். மச்ச 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 நீருந்த பேருந்த மச்ச மச்ச பயமேலாம் போகுண்ட விருந்தாலும் சிரிச்சு எழுந்திடுவா மச்ச உன் கை என்னோட பாக்கம் தான் மச்ச மச்ச நம் நட்பு ஸ்ட்ராங் தான் மச்ச மச்ச டைமும் பிரேக் பண்ண முடியாதுடா நான் மறினாலும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்னா ப்ரோஷிப் மாதிரி இருக்கணும். தான் இருக்கும்டா. டேய் பிடி சார்ரா, ஹாய் சார். ஓகேடா, பாருங்கடா பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரக்கூடாதுங்க. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே அழைச்சிரும். யார் என்ன சொன்னாலுமே உங்கள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காதீங்க. சப்போஸ் உன் ஃப்ரெண்டு உண்மையில அந்த தப்பு பண்ணியிருந்தா நீ சூஸ் பண்ண ஃப்ரெண்டு சரியில்லை. லைஃப் ஃபுல் ட்ரெண்ட் இந்த ஜென்மம் முடிந்தாலும் மச்சனம் நட்பு என்கில்